மச்சான் பைக்கை மறைச்ச மாதிரி நில்லுங்கடா, இல்லைன்னா வந்ததுமே தேங்காய் வாயை பொழப்பான். வா வா. நல்லா மறைச்சுக்க மச்சான். என்னண்ணா மார்கழி பஜனை கோஷ்டியாட்டம் நிக்கிறேன்? தேங்காய்க்கு நக்கலை பாத்தியாடா? சீக்கிரம் சொல்லுங்கண்ணா, நாய் கொலைக்கிறது நின்னு கோழி கூவிட போகுது. 1 2 3 எப்படி? அண்ணா இது என்னண்ணா? கண்ணா நல்லா பாரு, இதுதான் சுசுகி GS 150R. என்னண்ணா ஏதாவது பைக் கன்சல்டன்சி ஆரம்பிச்சிட்டா? ஏய் புதுசா வாங்கியிருக்கோண்டா. ஓ, எப்படி நான் 3 பேரும் ஒரே கம்பெனில வாங்கியிருக்கேன்? ஆமாண்டா, ஸ்டைலா பெஸ்டா இருக்கிற பைக்கா தேடி பார்த்தோம். இதை விட்டா வேற எதுடா இருக்கு? அப்படி என்னண்ணா இதுல இருக்கு? ஸ்டைலிஷான ஹெட்லைட் வேற எதுலயும் இருக்காதுடா. அது மட்டும் இல்லடா, இண்டிகேட்டர் பைக்கோட சேர்ந்து வரதால பின்னாடி வர எவனும் தட்டிட்டு போக சான்ஸே இல்ல, உடையறதுக்கும் வாய்ப்பே இல்ல. சூப்பர்டா. ஸ்பீடோமீட்டர் இருக்கு, மத்த பைக்ல இருக்க மாதிரி ரெகுலர் இல்ல. இதுல 2 மோட்ஸ் இருக்கு. ஒன்னு ஈகோ மோட், இன்னொரு பவர் மோட். அதனா மோடு? டேய் கோமிட்டி தலையா, ஈகோ மோட்ல டிரைவ் பண்ணா பெட்ரோல் சேவ் ஆகும், பவர் மோட்ல டிரைவ் பண்ணா ஸ்பீடா போகும். மொத்தத்துல எக்கனாமிக்கலாவும் இந்த பைக் பெஸ்ட்ரா. டேய் கேட் வாக் பாத்துருப்ப, நம்ம பைக் எப்படி பாதுன்னு பாத்திருக்கியா? வந்து பாத்துட்டு போ. முக்கியமானதை விட்டுட்டேனா? என்னடா ஃபர்ஸ்ட் டைமா 60 கீரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டேய் அது எப்படி உனக்கு தெரியும்? என்னன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், இந்த கிச்சாவுக்கு தெரியாதா? நானும் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஈவினிங் GS 150 வரேன். வரட்டா? என்ன நாம அவனை கலாய்க்கலான்னு பார்த்தா அவன் நம்மள கலாய்ச்சிட்டு போறான். மச்சான், இந்த பைக்க பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சது நம்ம தப்பு தான்டா. ஒருடா டேய் கிஷன் இல்ல. டேய் 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 வராங்க இல்லடா. 360 + 60 430. டேய் 10th உன் மேக்ஸ் மார்க் என்ன? 35 35. டேய் 35 எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுடா. டைலாக் மாடுலேஷனே தப்பு. அதெல்லாம் வெக்கப்பட்டு தயங்கி தேவர் மகன் ரேவதி மாதிரி 35 வெறும் காத்து தாங்க வருது அப்படி சொல்லணும்டா. வேண அந்த 35ல 10 மார்க் தான் மாப்ள அவன் போட்ட கணக்கு கிடைச்சது. பேலன்ஸ் 25 மார்க்கு கடைசி பக்கத்துல சார் எழுதின கருணை மனு கிடைச்சது. ஏய் சும்மா சொல்லாத, நான் நல்லா கணக்கு பண்ணுவேன் தெரியும்ல. தெரியும் தெரியும். உயிரை குத்து கணக்கு டீச்சர் பாடத்தாங்க. அவங்க சொல்லி குத்த கணக்கையா நீ பண்ண? அவங்க பொண்ணதாடா நீ கணக்கு பண்ண. உயிரை கொடுத்து பாடம் எடுத்த கணக்கு டீச்சர் கடைசியில உன்னால உயிரை விட்டாங்க. என்னடா ஆளுக்கு டயலாக் கரெக்டா பிரிச்சுக்கிட்டு என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்களா? டேய் இந்த ரவுண்டு கட்டி அடிக்கிறது சதுரம் கட்டி அடிக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இந்த கொடூர கணக்க போட்டுட்டு இருக்க? இல்ல எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எனக்கு கிடைக்கும்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் மார்க் கிட்டாது, மொத்தமா தலையில கொட்டும். இவனுக்கு கொழுப்ப பாரு. அவன் எக்ஸாமுக்கு உயிரை விட்டு படிச்சுட்டு இருக்கான். இவன் என்னடானா முன்னாடி பெஞ்சில இருக்கிறவனை எப்படி காப்பி அடிக்கிறது, எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். ஹலோ அண்ணா, எங்க இருக்கே? அண்ணா இந்த சீன்ல வெட்டியா பேச வேண்டியதுல நாங்களே பேசி முடிச்சிட்டோம். சோ நீங்க வந்தேன்னா கண்டென்ட் மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், டைம் ஆகாது. ஆமாண்ணா. ஓகே ஓகே, இப்ப வந்துருவாண்ணா. டேய் யாரா அவங்க நொன்னா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. டேய் சர்ரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து நான் கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. எக்ஸாம் நெருங்கியாச்சு. எந்த சப்ஜெக்டாவது தரவா முடிச்சோன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணல.
மோரோவர் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணதுனால சில நாட்கள், தாத்தா பாட்டி செத்து போயிட்டாங்க நீங்கள் லீவ் எடுத்ததுனால சில நாட்கள், இப்படி நிறைய சப்ஜெக்டில் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறதா இருக்கீங்க? லாஸ்ட் இயர் ராகவி, பச்சை, ரிஷி பிஎஸ்சிஎம் ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை சார், நாங்களும் நல்ல மார்க் எடுத்துருவோம். நம்புங்க சார், அதான் நாங்கள் சின்சியராக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு நான் நம்புறது இருக்கட்டும், அதை நீங்கள் நம்புறீங்களா? சான்ஸே இல்லை. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போவுமே இந்த காரிடரில் பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி மார்க் கிடைக்கும்? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாஸ் ஆகிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது பப்ளிக் எக்ஸாம், யாருடைய பரிதாபத்திலையும் பாஸ் ஆக முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. உங்களால் இந்த ஸ்கூலுக்கு எந்த நல்ல பேரும் வாங்கி தர முடியாது. இருக்கிற நல்ல பேரையும் நீங்கள் ஃபெயில் ஆகிறது மூலமாக கெடுக்க போகிறீங்க. என்னோட சப்ஜெக்டில் தான் நீங்கள் வீக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். மற்ற சப்ஜெக்டில் அதை விட மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதா எல்லா டீச்சர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். காணும் காலங்கள்